ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் ஜவ்வரிசி மட்டுமே வச்சு பாயசம் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பாயசத்தில் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறது கிடையாது, வெல்லம் வச்சு செய்ய போகிறோம். ஒரு ஹெல்த்தியான பாயசம் தான் இது. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு நான் முதல்ல 50 கிராம் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். முதல்ல ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் தண்ணியை சேர்த்து இதை நல்லாவே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம கண்ணாடி பதத்துக்கு இந்த நைலான் ஜவ்வரிசி வரும். இதெல்லாம் அலசி எடுத்துட்டேன். இப்போ இந்த ஜவ்வரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது நல்லா ஊறி வரட்டும். அதுக்குள்ளே நான் வெல்லத்தை நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். வெல்லத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் ஜவ்வரிசிக்கு 200 கிராம் வெல்லத்தை சேர்த்திங்கன்னா இனிப்பு சரியாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லாவே இது கரைஞ்சிருச்சு, பார்க்க போதும் தேவையில்லை. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே பேனில் ஒரு 250 மில்லி அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். முதல்ல கொதித்த பிறகு நம்ம அதில் ஜவ்வரிசியை சேர்த்துப்போம். நல்லா கொதி வந்திருக்கு. இப்போ அந்த தண்ணியோடைய அந்த ஜவ்வரிசியை இதில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா இது ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிடாமல் அப்பப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நடுவில் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்ணாடி பதத்துக்கு அந்த ஜவ்வரிசி வெந்து வந்துடும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. ஜவ்வரிசி வெந்திருக்காங்கிறது பார்த்துடலாம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெள்ளைப்பாக இதில் சேர்த்துடலாம். வெல்லம் தண்ணி சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க வேணாம். ஜவ்வரிசி அப்படியே குழஞ்ச மாதிரி ஆயிரும். 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விடுங்க மீடியம் ஃப்ளேமில். அந்த பாயசத்தோட கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் திக்காக கிடச்சிரும் உங்களுக்கு. ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு 2 ஏலக்காயை தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே முந்திரி திராட்சை நெய்யில் வறுத்ததை இதில் சேர்த்துப்போம். கெஸ்ட்டு யாராவது உங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னா டைம் இருக்காது. இந்த பாயசம் ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 20 நிமிஷத்தில் இந்த பாயசத்தை நீங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு. அவ்வளோதான். இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இது ஒரு வெதுவெதுப்பான சூட்டுக்கு வந்துடட்டும். வந்த பிறகு நல்லா திக் பாலாக காய்ச்சி ஆற வச்ச பாலாக இதில் சேர்த்துக்கணும். பாலும் நல்லாவே ஆறிஇருக்கணும். இந்த பாயசம் ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான சுவையில் ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.